ஸோ வணக்கம் அமேஸ்னா அது உங்களோட ரெட்ரோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட் எஸ்எம்பி என்எஸ்எம்ல வந்து சோர்கம் எஸ்எம்பி சீசன் 2 பார்ட் 1. ஸோ நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க, அதுக்கு மேலேயும் இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சாரி, கொஞ்ச நாள் ஒரு வாரமாக வீடியோ வராது காரணம் இதுக்கு முன்னுக்கு இப்போ வந்து போட்டேன், இந்த வாரத்துலேருந்து இந்த வீடியோ போட்டேன் மைன்கிராஃப்ட் பேன்டேன்னு. இது வராது காரணம் என்ன வந்து வெரிஃபிகேஷன் ஒரு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகே, ஜீவா அதுக்கப்புறம் வெற்றி இவங்க 2 பேர் வந்து இந்த எஸ்எம்பியோட மெம்பர்ஸ். அண்ட் ஜீவா வந்து இப்போ தான் பூந்தார் கேமிங் வித் ஜீவான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இவர் வந்து இப்போ இவர் வந்து புது சப்ஸ்கிரைபர் அண்ட் இவர் ஆல்சோ நம்ம மெம்பர் ஆல்சோ. ஓகே வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சொல்லுவார் நினைக்கிறேன். ஸோ நம்ம பேஸுக்கு போய்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். தூரத்தில் ஒரு பேஸ் தெரியுதுல, அதுதான் நம்மளோட பேஸு. வெற்றி ப்ரோ அது கட்டி வீடெலாம் கட்டிட்டாரு, என்செட் இதுவும் கட்டிட்டாரு, அண்ட் கேம்ப் ஃபயருக்கான இடத்து கட்டிட்டாரு. அது நினைக்கிறேன் ஃபார்ம் கட்டிட்டு போயிருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஃபார்மு எல்லாத்தையும் கட்டிட்டாரு. பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளோட வேலை என்னென்னா வந்து வரப்போகிற பாட்டில் வந்து ஐ திங்க் நான் ஃபார்ம்லாம் கட்டிடுவேன் நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து 2 ஃபார்ம் இருக்குது. ஒரு ஃபார்ம் தான், பட் நான் இன்னொரு ஃபார்ம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து கேக்டஸ் ஃபார்மு, டை ஃபார்ம் தான் நம்மளோட இது. ஏன்னா அந்த கான்கிரீட்லாம் கட்டுறாங்களே அது. ஓகே, திஸ் இஸ் TNT வெற்றி 43 அண்ட் சிவிகோ பேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நான் என்ன கேட்க போகிறேன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து தனியாக ஒரு பேஸ் கட்டிக்கலாமான்னு கேட்க போகிறேன் கைஸ். ஏன்னா வந்து நம்ம கண்டென்ட்டுக்குன்னு இந்த ஒரு பேஸ்னு ஒரு வீடு வேணும்ல, நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வீடு. ஸோ வீட்டை இப்போ கேட்டுருவோமா வாங்க. ஓகே, பட்டால் சொந்த ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படிப்பட்டிருக்கேன். ஃபார் மை கண்டென்ட் போடுறோம். ஓகே, ஃபார் மை கண்டென்ட். ஓகே கண்டென்ட். ஓகே கண்டென்ட். ஓகே ஓகேவான்னு கேட்போமா, ஒரு ரிக்வஸ்ட் கேட்போமே. ஓகேவா? ஓகே ஐ திங்க் இவர் ஓகே தான் சொல்லுவார். பிகாஸ் இவருக்கு புரியல. ஏன்னா நாமளும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஷேர் பண்ணலாம் பட் ரொம்ப ஷேர் பண்ண முடியாது. அப்புறம் ஏதாச்சும் திங்ஸ் இந்த வீட்டில் காண போனால் கூட நாம் தான் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இது யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ எங்கே வைக்கலாம்? இங்கே இருங்க. ஓகே இங்கே வச்சுருவோம் கரெக்டாக. இங்கே வைக்கலாம். ஓகே இங்கே வச்சுருவோம். ஓகே இங்கே வச்சுருவோம். ஸோ இன்றைக்குள்ள கண்டென்ட் என்ன வந்து ஒரு ஆளோட வீட்டுக்கு போய் நம்ம வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம். ஸோ ரிவ்யூ எடுத்துகிட்டு ஒரு வீடு என்ன மாதிரி பார்ப்போமே. ஏன்னா இவர் ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கார். ஸோ என்ன கொடுத்துரு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே முடிஞ்சால் பார்ட் 2 கேஃப் மைனிங்காக, பார்ட் 3 நெதர் போர்ட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா ஃபார்ம் கட்டுறதுக்கு ஈஸியாக போயிடும்ல. எங்கே பண்ணாரு? அங்கே இருக்காரு. சொல்லு ப்ரோ என்னது விட்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் பிக்கப் ஃபேர் கொடுத்துருக்காரு. ஓகே ஓ மை காட், ரொம்ப நன்றி ப்ரோ, நல்ல மனுஷன் தான் ப்ரோ எனக்கு. சரி நண்பேண்டா. ஓகே நம்ம வந்து முதல்ல லார்டோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம இல்லை புரியல, இது ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இது கட்டியிருக்காங்க. ஸோ போக போக இது மாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரிட்ஜுன்னு என்னாலும் நம்ப முடியாது. ஓகே வந்தாச்சு. ஸோ அங்கிட்டு வந்து லார்டோட வீடு இருக்குது. யாருன்னா வந்து லார்ட் கேமிங் தமிழ் அண்ட் டீம்மேட். ஓகே டீம்மேட் என்னென்னு சொல்லிடுறேன். நானும் வெற்றி ப்ரோ வந்து ஒரு டீம் 6. ஸோ இவர் விக்டர் தெரிஞ்சவர் தான் நினைக்கிறேன், MGWன்னு சொல்கிறாங்க. அவரே நம்மளோட மாமா. ஓகே அவரும் லார்டோ ஒரு டீம்மேட்டு. ராகேஷ் ப்ரோவும் SR கேமிங் தமிழ்னு ஒருத்தர், அவரும் ஒரு டீம்மேட்டு. இந்த இதில் வந்து சோல் ரிப்பர்னு ஒருத்தர், அவர் தான் அது. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து யாருன்னா வந்து ஈவில் ஜேகேவும் மிஸ்டர் ஈவில் ஜேகேவும் நம்ம ஜீவா ப்ரோவும் ஒரு டீம்மேட்டு. நம்ம நம்பர் தெரில, நம்பர்லாம் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அடுத்தது கேம் ஃப்ரீக் ப்ரோவும் வேறு யாரும் தெரில, நான் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறேன். எனக்கு கேம் ஃப்ரீக் ப்ரோ தான் தெரியும். கேம் ஃப்ரீக் அவர் என்ன டீம் தெரில, பட் அவர் டீம் மெம்பர் தெரிலங்க. ஆனால் அவர் இருக்கிற இந்த எஸ்எம்பியில். ஓகே பார்க்கலாம். ஓகே இந்த எஸ்எம்பிலே வந்து நம்ம கிராஃப்டோட வீடு மட்டும் தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம போய் இன்ச்சு எவ்வளோ இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏன்னா நாம ஒரு பில்ட்ரு ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பில்ட்ரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. சரி டக்குன்னு போவோம். ஓடு ஃபுல் ஸ்பீட்லேயும் இவ்வளோ மெதுவாக போகுது, என்ன அழுவு. ஓகே உண்மையாக ஒத்துக்கலாம், இவரோட வீடு பெருசு தான், ரொம்ப பெருசு தான், ரொம்ப பெருசு. இது மேலே ஏறுவோம். ஆமாம் இவர் தான் இந்த சோல் ரிப்பர், இந்த
SMP ஓனரோட ஃப்ரெண்டு ஐ திங்க் எஸ்ஆர் கேமிங் தமிழ் சேனலில் இவர் தான். ஸோ ஹாய் சோல் ப்ரோ தான் நினைக்கிறேன், இல்லை சவுல் ப்ரோவா ஒன்றும் தெரில, பேர் வித்தியாசமாக இருக்குது. அதான் சரி ரிப்பர் ப்ரோவே கூப்பிடுவோம், ரிப்பர் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அங்கத்து யார் வீடு கேட்டிங்கன்னா வந்து அங்கிட்ட வந்து நம்ம ஜீவா ப்ரோவோட. ஸோ ஒரு வீட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துருவோமே. வெற்றி ப்ரோவோட இது வந்து ஓகே எல்லாம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் கீழே வந்து பிளான் கொடுத்துருக்கலாம். ஸோ நான் வந்து 5க்கு 10 கொடுப்பேன். என்னடா உன் டீம்மேட்டுக்கு நீ எவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து நெருங்கியாக இருக்கணும்ல. சரி, அப்புறம் வந்து லார்ட் வீட்டுக்கு வந்து நான் ஒரு 4க்கு 10 இல்லை 5க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா அவரோட வீட்டை நான் உள்ளே போய் பார்க்கல, பட் மென்னுக்கு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அவர் என்ன செஞ்சுருக்கலாம் லார்டு. ஸோ ஹாய் ஜீவா ஹாய் ஜின்னு போட்டுருவோம். ஹாய் ஜி. ஓகே, இவரோட கிராஃப்ட் வீடுக்கு வந்து நான் 8 கொடுப்பேன். ஏன்னா அவரோட வீடு செம்ம பெருசு. அண்ட் இன்னும் அவர் செட் பண்ணல, பட் செட் பண்ணாருன்னா எப்படி இருக்க போகுது தெரியல. எனக்கு சம்பவமாக இருக்குது இப்பயே. ஓ ஏங்க யாருங்க வான்ஸ்டாக்கா? ஐயோ யாருங்க நீ இவ்வளோ நல்லவராக இருக்க? நண்பேண்டா. இவரை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா இவரை நான் வந்து இப்போ பேசுனதே இல்லை. இவரை வந்து நான் அமேசிங்களை பற்றில தான் பார்த்துருக்கேன். அதுவும் நான் பாதியாக உள்ளே பூடுறேன், எஸ்எம்பி இழுத்து மூடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் இந்த எஸ்எம்பியில் பூண்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜீவா ப்ரோவோட வீட்டுக்கு வந்து நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து பக்கத்துலேயே வில்லேஜ் வேறு இருக்குது. ஸோ ஈஸியாக நான் வந்து 7 கொடுப்பேங்க. 7 கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எங்கே போகலாம்? அங்கே வேறு எதுவும் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மு ஓகே தான், ஆனால் தண்ணி ஒழுகுது. நான் ஒருத்தர் போய் சொன்னேன், யாருன்னா வந்து ஈவில் ஜேக்கி ப்ரோட்ட சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி ஃபார்ம் வந்து லீக் ஆகுது தண்ணி, ஸோ போய் செய்ய ப்ரோன்னு சொன்னேன். 2 பேர் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க, டீம்மேட் போய் ப்ரோ. ஓகே சரி வேலை செய்யுதா? வேலை செய்யுதுங்க. தண்ணி லீக் ஆன காரணமே ஒன்றுமே புரியல. இல்லை மேலே வந்து தண்ணி லீக் ஆகுது. ஒருவேளை மவுண்டன் தண்ணி ஒழுகுமே, இது தண்ணி ஒழுகணும் இல்லையே, ஏதோ மேலே வந்து லீக் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஓகே, இதுவாக இருந்தால் என்ன, இது பேரை மாற்றிடுவோமே, மூவ் ஃபார்ம் மவுண்டன் வச்சுருவோமே, இல்லை மூவ் ஃபார்ம் ரிவர்னு வச்சுருவோம். ஏன்னா கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ஐஎன்ஆர் எடுத்தாச்சு. யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு புண்ணியவன், நம்மளோட டீம்மேட்டு. கேட்டேன் ப்ரோ உனக்கு வேணாமான்னு கேட்டேன். அவர் வந்து இல்லை ப்ரோ வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே தான். அடுத்தது வந்து வீடை போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். வீடு எப்படி செஞ்சுக்கொண்டு நான் வந்து அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் தான் கட்டலான்னு இருக்கேன் ஒரு பிளானில். ஸோ வீடு பில்டு பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ ஓகே அவ்வளோதான். ஓகே, நம்ம வெற்றி ப்ரோவோட நம்ம வீடை போய் எப்படி இருக்குன்னு போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஓகே ப்ரோ நல்லா பார்த்து கொடு ப்ரோ, எந்த சேட்டை பண்ணிடாது ப்ரோ, ரிவ்யூ கொடுக்குறேன்னு. ஓகே, அவர் இறங்கிட்டாரு, சப்பா அவசரம் கொடுக்குதான். சரி, வீடு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம போக செஞ்சுக்கலாம். ஏன்னா டோர் வேறு இல்லை, திடீர்னு ஜாம்பி கீம்பி வந்து வந்தானுங்கன்னா கதையாயிரும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி இறங்கிச்சு. இறங்கி போவோம். நம்ம வீடு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் ஒன்றுமே செட் பண்ணல. செட் பண்ணிட்டேன்னா நான் கட்டுறேன். அண்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில. செஸ்ட்டு வேறு நான் அங்கங்கே பிரித்து வேறு போட்டிருக்கேன், அது வேறு செய்யணும். கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, செட் பண்ணிக்கலாம். ரீச் பண்ணு. ஏன்னா இப்போ திடீர்னு எங்கேயாச்சும் போய் ஸ்பானர் இடத்துல போய் இது பண்ணோன்னா சாவடி. திடீர்னு மைனிங் போயிட்டு இருக்கும்போது செத்துட்டாலும் முடிச்சு. ஓகே சூப்பர் ப்ரோ. கிளாப்பிங் கொடுப்பாரா? கிளாப்பிங் ப்ரோ கொடு ப்ரோ. கிளப் கொடுத்துட்டு மாடி. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ் வரலையே. ஒரு மைனஸ்க்காக இது பண்ணுவோம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஓகே, ஒரு டீம்மேட்டுக்காக நம்ம சொல்லிடுவோம். ஓகே அவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். கைஸ் பை கைஸ். மட்டமாமே